பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம எதை படிச்சு பார்க்க போறோம்னா, ஒன்றும் இல்லைங்க, லொக்கேஷன் கொஞ்சம் புதுசா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்கிறதுக்கு அப்படியே பேக் சைட் பார்த்தீங்கன்னா கடல் இருக்கு. அந்த கடலை பார்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னதாக ஒரு விஷயம் ஒன்று தோணுச்சு. இந்த கடலை பார்க்கும்போது ஆவியானவர் எப்படி இதை அடக்கி வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய கடல், இந்த கடல் பார்த்தீங்கன்னா நினைச்சதுன்னா அந்த சிட்டியவே காலி பண்ணலாம். அவ்வளோ பெரிய அவ்வளோ தண்ணி இருக்கு அந்த தண்ணி. ஆனால் அந்த தண்ணி ஏன் ஒரே இடத்துல மட்டும் நிற்குது? அதே இடத்துல மட்டும் ஏன் நிற்கணும்? அதுக்கு ஒரு வசனம் இருக்கு. எதுக்காக அந்த கடல் கரையை தாண்டாம அதே இடத்துல இருக்குதுன்றதுக்கான வசனம் பைபிள்ல இருக்கு. அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். தேவரின் சமுத்திரத்தின் பெருமையும் ஆளுகிறவன், அதன் அலைகள் எழும்பும் போது அவைகள் அடக்க பண்ணியது. இதான் வசனம். இந்த வசனம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவர் அதோட பெருமைகளை அடுக்குறாராம். அதோட எழுச்சியும் அதோடைய மிகப்பெரிய அந்த அலைகளையும் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் அடக்குறாரு. ஸோ சயின்டிஸ்ட் ஒரு ரீசன் சொல்லுவாங்க. சயின்டிஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதால தான் நிற்குது, அதால தான் நிற்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இதால அதால நிற்கலைங்க, தேவ ஆவியானவரால் அங்கே நிற்குது. அவர் கட்டளையிடுறதுனால தான் அது நிற்குது. அதனால தான் அவர் கட்டளையிட மீறி நம்ம கிட்ட வரமாட்டோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரியல் ஸ்டீஃபன் ராஜ் சேனலுக்கு. நான் அப்படியே ஒரு காத்து வாக்கல அந்த பீச் காற்று வாங்க போகிறேன்.